குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry மக்கள் நம்ப விரும்புவது பழமையே அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம். இன்னைக்கு எல்லாருமே அதைத்தான் எதிர்பார்க்குறோம். எல்லாருமே இந்த வார்த்தை கேட்காது இருந்திருக்க மாட்டோம். ஒரு காலத்தில் நான் எப்படி பொழைச்சேன்னு தெரியுமா? நம்ம அப்பாரு, ஆயா, பாட்டன், பூட்டை, சிவம், தொண்டி, ஒரு மனிதனுக்கு 7 தலைமுறை பேர் தெரியணும். ஒப்பம் பேர் தெரியணும், உங்கள் ஒப்பார் பேர் தெரியணும், உங்கள் பாட்டன் பேர் தெரியணும், உங்கள் பூட்டம் பேர் தெரியணும். பூட்டனுக்கு மேலே 6 சிவம், அதுக்கு மேலே 6 தொண்டி, அதுக்கு மேலே 6 அரசு. இப்படி 7 தலைமுறையுடைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஏன்டா இதில் என்ன எக்ஸாம் பேப்பரடா கேட்க போகிறாங்க கொஸ்டின் டிஎன்பிசினா? அது கிடையாது. நாம் வாழ்ந்த வரலாற்றை மறக்க போய்த்தா இன்னைக்கு நாம் இத்தனை சிக்கல்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம். அதை நாம் மறக்காது இருக்கிறதுக்காகத்தான் பழமை நம்மளுக்கு யூஸ் ஆகுது. பார்த்தீங்களா? இருங்க, சேரில் போகிற சொன்னால் சேர் பூரா கோந்துருக்குது இல்லைங்கய்யா. 7 தலைமுறை பேரெல்லாம் தெரியவேணா? சிலருக்கு அவன் பேரவே தெரிய மாட்டேன். குவாரண்டைனில் வீட்டிலே இருந்து மறந்து போயிட்டான். பார்த்தீங்களா? எல்லாரும் வீட்டு வாசலில் கோலம் போடுவாங்க. எல்லாம் பட்டைக்காடு பக்கமெல்லாம் போட்டோம். இப்போ டவுனில் இருக்கிறவங்க போடுறாங்க. எதில் போடுறோம்னா கல் மாவில் கோலம் போடுறோம். அது மகா பாவம். அதுக்கு நீங்கள் போடாமையே இருக்கலாம். பச்சரிசி மாவில் கோலம் போடும். எதுக்காகனா, ஏன் பச்சரிசி மாவு கோலம் போடும்? ஏன் பெண்கள் தான் கோலம் போடுறோம்? ஆம்பளை கோலம் போட்டால் கோலப்பொடி உழுகாதா? அதுக்கு 144 தடச்சட்டமாக போட்டிருக்குது. அப்படி கிடையாது. எதுவுமே முறை தெரியாத நம்ம தமிழர்கள் செய்யலைங்க. பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் கர்ப்பப்பை விரிஞ்சு மூடுறதுனால அது கரெக்டாக அந்த பொசிஷனில் போய் உட்காரணும்னா காலையில் எந்திரிச்சு வெறுவவுத்தில் யூ டைப்பில் நீங்கள் புள்ளி வச்சு கோலம் போடும்போது சுரப்பிகள் கரெக்டாக சுரந்து அந்த வழி போகுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் பாட்டிமார்கள் எல்லாம் பச்சரிசி மாவில் கோலம் போட்டாங்க. இன்னைக்கு எது போடுது? பச்சரிசி மாவில் கோலம். என்ன மாதிரி போட சொன்னால் போடுவாளா? புருஷன் தலையில் கல்லை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அல்ல, பச்சரிசி மாவில் ஏன் கோலம் போடுறதுன்னா மார்கழி மாதம் பாளையற பருவம்.
நெல்லாக இருந்தாலும் சோளமாக இருந்தாலும் கம்பாக இருந்தாலும் பால் பூட்டையாக இருக்குது, தை மாதம் அறுப்பு. அதை எறும்புனாலோ குருவினாலோ சாப்பிட முடியாது, மக்கி. அப்போது வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிக்கோ வேணுங்கிற ஒரு பண்பாட்டை கொண்டு வந்தவன் மர தமிழனுங்க. இன்னைக்கு போடுறாங்களா கோலமாவு? என் பொண்டாட்டியெல்லாம் நொங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி வாங்கி வச்சிருக்கிறாளுங்க. பச்சரிசியில் கோலம் போனால் பேசாமல் ஒன்று வாக்கரிசி போட்டு அப்படின்னா அப்புறம் என்ன பயந்துறான். அரைக்கிறதுக்கு அம்மி இருந்தது, இப்போ மிக்சி. ஆட்டுறக்கு ஆட்டுக்கல் இருந்தது, இப்போ கிரைண்டரு. சமைக்கிறதுக்கு விறகடுப்பு இருந்தது, இப்போ கேஸு. இன்னைக்கு நம்ம பொண்டாட்டி ஒருத்தர் விசில் அடிச்சு கூப்பிட்டா கோபம் வருமா வராதா? ஆனால் இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ளே அனுமதிச்சுட்டு இருக்கிற குக்கர் விசில் அடிச்சு கூப்பிடுது, இப்போ போய் நிறுத்திட்டு வரா. ஆனால் நம்ம சந்தோஷப்படுறோம், ஏன் குக்கர் விசில் அடிக்க போய் நிறுத்திரி. அதுக்கு ஏன் ப்ரெஷர் குக்கர்னு பேர் வந்தது? எதனால வந்தது? இயற்கையாகவே சூரியன் அந்த காலத்தில் சமையல் வீடு பார்த்தீங்கன்னா வெட்டார் வெளியில் வச்சுருப்பாங்க, அரைவாசி செவர் இருக்குது, அதுக்கு மேலே இருக்காது. பழங்காலத்து வீடுகளெல்லாம் பாருங்கள், சூரிய ஒளி படணும். நம்ம சமைக்கும் போது ஓப்பனில் சமைக்கணும், மண்ணு சட்டையில் சமைச்சாங்க. மண்ணில் நார்மலாகவே மண்ணில் சிங்க் இருக்குது, சிங்க்குங்கிறது தாதுப்பு இருக்குது. அது எல்லாம் சேர்ந்து சாப்பாட்டுக்கு மனம் கொடுத்தது, சுவை கொடுத்தது, உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுத்தது. இப்போ பூரா ப்ரெஷர் குக்கர் சமைக்கிறீங்க. தயவு செய்து நான் சொல்கிறேன், உங்கள் உடன் பிறந்தவ சொல்கிறேன், இன்றைக்கி போய் குக்கர் எடுத்து நடு வாசலை போட்டு உடச்சி போடுங்க. யாரும் வீட்டில் பொண்டாட்டிக்கு ப்ரெஷர் குக்கர் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன் ப்ரெஷர் குக்கர் எதில் பண்ணுறாங்கன்னா அலுமினியத்தில் பண்ணுறாங்க. அலுமினியம் என்பது ஆண்மை நீக்கி. அலுமினியம் எது கொடுத்தான்னா வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் ஜெயிலில் இருக்கிறவனுக்கு அலுமினியம் தட்டு கொடுப்பாங்க. சண்டை வந்துட்டு என்னப்பாங்க, உனக்கு அலுமினியம் தட்டில் கழிதுங்கிற கிறகம்பாங்க. அப்போ அலுமினியம் என்பது ஒரு ஆண்மையை குறைக்கக்கூடியது. இப்போ பூரா பேர் குக்கர்லேயே சோத்தாக்கி ஆக்கி அலுமினியத்தை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறீங்க. இது சொன்னால் சங்கடம், நீ ஆக்கி கொடுக்குறியான்னு கேட்குறாங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் மண்ணுச்சட்டி இருந்தது, போச்சு. எவர் சில்வர் வந்தது, அதுவும் போச்சு. ஈய பாத்திரம் வந்தது, அதுவும் போச்சு. பித்தளை பாத்திரம் வந்தது, அதுவும் போச்சு. இப்போ புதுசாக நான் ஸ்டிக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் ஓட்ட மாட்டேங்குது, மாவு ஊற்றினா மாவு ஓட்ட மாட்டேங்குது, கரண்டி போட்டால் கரண்டி ஓட்ட மாட்டேங்குது, தோசை ஊற்றினா தோசை ஓட்ட மாட்டேங்குது, தோசை திருப்பி போட்டால் தட்டத்தில் ஓட்ட மாட்டேங்குது, தின்னா வவுத்தில் ஓட்ட மாட்டேங்குது, தின்னு விட்டு புருஷன் பொண்டாட்டி ஒன்று கூட ஓட்டுறது கிடையாது. சண்டையான சண்டை. அது வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. புருஷன் முன்னாடி ஓட்ட மாட்டேன்னு. ஆமாங்க, உண்மைங்க. ஊரம் கைத்தட்டு. அதுக்கு என்ன பெவிக்கால சாப்பிட முடியும்? வகுத்தில் ஓட்ட மாட்டேன், பெவிக்காலத்தை 1/2 லிட்டர் சாப்பிடணும். பெவிக்காலுக்கும் ஒரு ஆள் கைத்தட்டினார். நல்லா இருப்பீங்க. நடுவரவர்கள் இன்னைக்கு எல்லாம் பெரிய மனுஷன் கூட வாக்கிங் போகிறாங்க. கை இங்கிருந்து போயிட்டு வருது, விருதுநகர் போயிட்டு. ஏன் திங்கிற, ஏன் நடக்கிற? அளவா திங்க வேண்டியதானா? கேட்டால் பொண்டாட்டி ஆக்கணும் சரியில்லைங்கிற. அப்புறம் எப்படி பவரித்த சோடு வருது, உடம்பு எப்படி எத்த சோடு வருது? எல்லாமே விளம்பரம்ங்க. விளம்பரத்தை பார்த்து வீணாக போயிடுவானாட்டு இருக்குது. அட என்னம்மா கேட்குறீங்க? எந்த சோப்பு விளம்பரத்துக்கு பூரா பொம்பளையிலேயே குளிக்கிற மாதிரி காமிக்கிறீங்களே, ஆம்பளை நாங்களாம் குளிக்கவே மாட்டோமா? எங்களையெல்லாம் காட்டப்படாதா? குழந்தைக்கு மருத்துவ வசதி கம்மியாக இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமாக அன்றைக்கி இருந்தோம். இப்போ பூரா டெக்னாலஜி. ஆம்புலன்ஸ் உய்யுக்குது. எல்லாம் என்ன நினைக்கிறோம், உன்னி நம்மளுக்கு எப்போ இந்த ஆம்புலன்ஸ் உய்யுன்னு கத்துமாடா சாமிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி இந்த புதுமை கொண்டாந்து விட்டுருக்கிற காரணத்தினால் மனிதன் இன்றைக்கும் நாங்கள் விரும்புகிறது கிராமத்தில் போய் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறோம். டவுனில் தொழில் பண்ணாலும் கிராமத்து பக்கம் ஒரு 10 சென்ட் இடத்தினால் வாங்கி நிம்மதியாக வாழணுமடா கடைசி காலத்துலன்னு சொல்லி இன்றைக்கி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இடம் வாங்கி கட்டுறதுக்கு மக்கள் ஆசைப்படுறாங்க. என்னோட விருப்பம் இல்லை, மக்களோட விருப்பமும் பழமையே என்று சொல்லி வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட நல்ல நெஞ்சங்களுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றியை பாராட்டி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்லி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழ வாழ்த்து வயதில் எம்பெருமா ஈஸ்வரமாயவே உங்களுக்கு துணையிருப்பேன். நன்றி, வணக்கம். எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கு பாருங்க. தமிழர் வச்சு பாட்டம் பூட்டனோடு நிறுத்திக்கிறோம். அதுக்கு மேலே இருக்குங்க. பேரை சொல்ல தெரியுதா? இன்னும் போகிற நம்ம குழந்தைகளுக்கு, இப்போ உள்ள குழந்தைகளுக்கு புதுமையில் அப்பா அம்மா மித்தவங்கெல்லாம் அங்கிள் ஆண்டி. இதில் யார் சித்தப்பா, யார் பெரியப்பா, யார் ஒன்று விட்டு சித்தப்பா, யார் அத்தை, எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் அங்கிள் ஆண்டி சுருக்கமாக முடிச்சுட்டு. அதுலேயும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க குழந்தைகளுக்கு சுத்தமாக போச்சு. இந்த 2C அங்கிள் போகிறார் பார், இந்த 2nd ஃப்ளோர் அங்கிள் போகிறார் பார், மாறி போச்சு. ரொம்ப வேதனைப்பட்டு அது அவருடைய கலாச்சாரம் அழகாக தொகுத்து சொன்னார். இன்னும் விட்டால் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பார். நம்மளுக்கு பால்காரன் வந்துடுவேன், அதுக்காகத்தான் டயத்துக்கு முடிக்க சொன்னோம். ரொம்ப பிரமாதமாக. ஏன்னா முன்னாலாம் கல்யாணத்துக்கு போனால் சந்தனம் தெளிப்பாங்க, இப்போ சானிடைசரை தெளிக்கிறான். பொங்கல் சாப்பாடு போடுவேன், இப்போ ஆளுக்கு மாஸ்க் போடுறான். சிலர் பாருங்கள் சாப்பிட்டு பசி அடங்கலை
3 நாளாக சாப்பிட்றேன், பசி தெரியல, மாஸ்க்கை கழட்டாமலே சாப்பிட்ருக்கான். இதுக்கு இடையிலையும் நாங்கள் இதெல்லாம் எதனால், பழைய வாழ்க்கை முறை இங்கே கடைபிடிக்காதனால. இப்போ தான் இத்தனை வருஷம் கழித்து இங்கே ஒரு மஞ்சள் தண்ணி சாப்பிடுங்க, சீரக தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி புத்தி எப்போ வருது? தமிழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதை இப்போ கொண்டு வச்சாரிங்க. வேப்பலை, அருகம்புல், எல்லாத்துக்கும் ஒரு பொருளோடு தான் வச்சுட்டு போனார். சீரகம், இந்த அகம் சீராக இருப்பதற்குத்தான் சீரகம், அதிலே பேர் பாருங்க. மஞ்சுநாதர் அவர்களுக்கு பெரிய பாராட்டுகள். அம்மா மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, என்னென்ன சொன்னார்னு பார்த்துட்டு புதுமையில் அவ்வளோ விஷயம் சொல்லணும். ஆமாம், நீங்கள் உட்காந்துட்டு சாப்பாடு வச்சா நான் வச்சான்னு தெரில, வேற இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கான், நாட்டுக்கோழியாக வச்சா நல்லாயிருக்கும், இந்த சிந்தனையிலே இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறாரு, நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு பேசணும். வாங்க. பொங்கும் கொரோனா நேரத்தில் புதுமையில் எடுத்த உடனே சொல்கிறாங்க. எத்தனையோ நான் டிவி சேனலில் பார்த்துருக்குறேன். சிவகாசியில் பட்டாசு வெடித்து அந்த தொழிற்சாலை வெடித்து அத்தனை மக்கள் கருகி பலி. ஆனால் பயந்து அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்னீங்களே சுருன்னு அந்த ஒரு செகண்ட் அந்த ஃபயர் பட்டா கூட நமக்கு எப்படி இருக்கும். ஆனால் அதில் இருந்து எத்தனை முறை தீயில கருகுனாலும் சரி மீண்டும் 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 எழுந்து வரக்கூடிய ஒரே துணிச்சல் சிவகாசி மக்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு. உயிரோட விளையாடணும்னா சும்மாவா? இது கூட புதுமை தானங்க. பழமைன்னு எவ்வளவு காலத்தான் பழைய சோறை தின்னுட்டு இருக்குது. நான் தெரியாதனமாக தான் கேட்குறேன். பழமைன்னு வந்திருக்க மஞ்சுநாதனை பாருங்க, பொங்க பானை மாதிரியே ஒரு சட்டையை போட்டு வந்திருக்கார். மேக்கப்பு மூஞ்சிக்கு போட சொன்னால் கண்ணாடிக்கும் சேர்த்து போட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் நல்லா கேட்டுக்கோங்க, எங்கள் ஷாகுல் மேக்கப் பண்ணன்ட்ட கேட்டால் தெரியும். புதுமைன்னு பேசுகிற நாங்கள் கூட சத்தியமாக மேக்கப் போடலை, பழமைன்னு பேசுகிற 2 பேரும் மேக்கப்பை தீட்டினதை பார்த்தீங்கன்னா கண்ணாடி கதறி அழுதுருச்சிங்க. நீங்கள் மேக்கப் போடலை? ஆமாங்க, எங்களை விட அவங்க தான் அதிகமாக போட்டிருக்காங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். கரெக்டாக இல்லையா நடுவர் அவர்களே? வாழ்க்கை எப்போ க்யூட்டாக இருக்கும் தெரியுமா? ரேச மழை வெயில் நடந்திருக்க நல்ல பொம்பளை பிள்ளை. அந்த மழை எப்போ தான் வருது நானும் செக் பண்ணி பார்த்துருது. இன்னைக்கு ஒரு காலத்தில் தமிழ்னு சொன்னாங்களே எங்கள் மஞ்சுநாதன் என்ன. ஒரு காலத்தில் குகைக்குள் கல்லில் இருந்த தமிழ், இன்றைக்கு சிலிக்கான் செல்லுக்குள் கணிப்பொறிக்குள் செல்லுகிறானே அதுதான் என் தமிழன் என்று சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு தமிழ் எது மூலமாக கற்றுக்கிறான் என்று சொன்னால் இன்டர்நெட் மூலமாக தமிழ் கற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் இதுதான் எங்களுடைய புதுமை என்று நான் சொல்றேன் நடுவர்களே. ஆனா ஒருத்தர் புலம்புனாருங்க, எங்க மஞ்சுநாதன் அண்ணன் மாதிரியே எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்கார். இதே ஹைட்டு, இதே பட்டை, இதே சட்டை, இல்ல இதே மாதிரியே இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் புலம்புவார். அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? உலகம் பூரா சுத்தி வந்துட்டேன், என் வீட்டு வாசல்ல இருக்க கூர்கா கிட்ட என்னால பேச முடியல, ஏன் ஹிந்தி தெரியாததுனால அப்படின்னார். நான் பக்கத்துல போய் சொன்னேன், உலகம் முழுக்க போயிட்டு சுத்திட்டு வந்துட்டீங்க, ஹிந்தி தெரியாதனால உன் வீட்டு கூர்கா கிட்ட பேச முடியலன்னு சொல்றீங்க, ஆனா ஹிந்தி தெரிந்தும் உன் வீட்டு வாசல்ல பிச்சைக்கார மாதிரி நின்றுட்டு இருக்கான் பாரு. தமிழ் தெரிந்தா கூட உலகம் முழுக்க சுத்திட்டு வந்துட்டல என்று சொன்னால் அதுதான் புதுமை. எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கணுங்க. உங்க புதுமையில நீங்க தமிழ் நல்லா பேசுறீங்க. ஆமாங்க, நிறைய இடத்துல நானும் பார்த்திருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்ல சரி பாத்தீங்களா, என்ன எக்ஸ்கியூஸ் மீ சார் வெல்கம் ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்றான். ஐயா சில்ட்ரன்ல அப்புறம் வாப்பா அப்படின்றான். சாருக்கு அப்படியே தமிழ் தான் ஐயா. பார்த்துருக்கீங்கல்ல? இங்கிலீஷில் கேள்விட்டா உடனே பழி சொல்றேன். ஹவ் ஆர் யூ? ஃபைன். தவ்வி விடுறான். ஆமா, அதே தமிழர்களுக்கு என்ன எப்படி இருக்க? ஏதோ இருக்கணையா, நான்லாம் இருந்து என்ன செய்ய 3/4 மணி நேரம் பேசுகிறேன். ஹவ் ஆர் யூன்னு இங்கிலீஷ் கேட்டால் ஃபைன். ஏன் லாங்குவேஜ் மாறணும், வார்த்தை மாறுது? ஏன் மாறுது? அது அவன்கிட்ட தான் கேட்கணும். என்ன உங்கள்கிட்ட கேட்கணுமாம்ல? மிஞ்சி போனா பழமையில செய்த அளப்பரிய சாதனை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? என்னது? என்ன சாதனை? நீங்க சொன்னீங்கல்ல 16 பிள்ளை. எங்க பாட்டிக்கெல்லாம் எத்தனை பிள்ளை? எதுனா? 21 பிள்ளை. வேலைக்கு போச்சு, அதே வேலை தெரிஞ்சா நல்லா வந்தா பாட்டி. யார கேக்குறீங்க? இது ஒரு பெருமை வர சொல். உண்மைங்க. எங்க தாத்தாலாம் எப்படிப்பட்ட ஆறு தெரியுமா? அது இன்னும் தெரிஞ்சிச்சு அவளை பத்தி. 23 பிள்ளை சார். என்ன சனி ஞாயிறு லீவு கூட இல்ல மனுஷன். ஏங்க அப்படி பேசாதீங்க. அளவு ஒழுது நாய் வந்து நக்குது மாதிரி. ஹலோ, நடக்காத காலமாடு 4 தடவை ஜல்லிக்கட்டுக்கு போச்சா அந்த மாதிரி பேசாதீங்க நீங்க. எங்க தாத்தா எப்படிப்பட்ட ஆள்னா ஒரு வெத்தலை பக்கு கூட போட மாட்டாருங்க. ஆமா, அவருக்கு எங்க நேரம் இருக்கு வெத்தலை பக்கு போட? அவருக்கு எங்க நேரம் இருக்கு? ஏன் அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்படி இந்த சிவகாசியில இப்படி நடுவுல நடந்து போனார்னு வச்சுக்கோங்க, எங்க தாத்தா நடந்தா சும்மா கம்பீரமா இருப்பார். அப்புறம் இவங்க தாத்தா என்ன கம்பு குடிக்கிறமாவா இருக்கும்?
கம்ப எடுத்து சுத்துனாருன்னு வச்சுக்கோங்க ஆ. பறக்கும். என்ன வேட்டியா என்ன தூசி பறக்குங்க. உண்மையிலேங்க? அவ்வளவு தூரம் வயரா இருப்பாரு. அவங்க சொல்ற விளையாட்டு விஷயம் நினைக்காங்க. ஆ. அவ்வளோ ஆரோக்கியமா 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் செனையாட்ட தோல்ல போட்டு நடந்து போயிருக்காங்க அசால்ட்டா. யாராவது ஆஸ்பத்திரி போனால பார்த்துருக்கீங்களா? எங்கள் அப்பாவுக்கு 87 வயசாச்சு, ஆஸ்பத்திரி பக்கமே போன கிடையாது. என்னவே சொல்லுவார், என்னடா ஏதோ இப்போ டூத் ப்ரஷ்லாம் வச்சுக்கிட்டு வேப்பங்குச்சி பல்லு விளக்கடா அப்படின்ட்டு. வயலில் போகிறவங்க பாம்பு கடிச்சிருங்க, பாம்பை அத்து பிச்சு போட்டுட்டு மறுபடியும் நடந்து போவார், வேலையை பார்ப்பார். அப்புறமேல வந்து சுண்ணாம்பு சிரேச தடவார், சரியாக போயிடும். பாம்பு கடிச்சதை பிச்சு போட்டான்னு நம்ம தாத்தா. இன்னைக்கு நெறிஞ்சு முள்ளு குத்துனுக்கு 108 ஃபோன் பண்ணிட்டேன், வாங்க சார் கட்டு கட்டு கட்டுன்றது சார், வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. இன்னைக்கு கொரோனா காலத்துல கூட உண்மையிலே நான் நெஞ்சார்ந்த முறையில வசந்த் டிவி சார்பாக அத்தனை மருத்துவர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மிகப்பெரிய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிட்டுறேங்க. எத்தனை பேர் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் நெஞ்சார்ந்து எல்லாச்சும் பாடுபட்டாங்களா இல்லையா, யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அதெல்லாம் வரவேற்கணுங்க, நல்ல விஷயங்களை. நீங்கள் மருத்துவத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. மூட நம்பிக்கை அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு? ஒரு காலத்தில் ரத்தங்கிக்கு சத்தா என்ன சொல்லுவாங்க, பேய் அடிச்சிருக்கு, பிசாசு அடிச்சிருக்கு, புத்துநோயா. ஆனால் இன்னைக்கு தான் சொன்னா அது பேயும் இல்லை பிசாசும் இல்லை, புற்றுநோயின் அறிகுறி என்று கண்டுபிடித்தது கூட புதுமை தான் என்று சொன்னால் எத்தனை உயிர்கள் அது வாழ்ந்திருக்காங்க தெரியுமா? இது நல்ல பையனுங்க. மூட பழக்க வளத்திலே இருந்திருக்கீங்க. எப்போ பாரு பயமுடு, அந்த பக்கம் போகாத, அந்த மரத்தில் முனி இருக்கு அடின்னு இருந்தால் அப்புறம் முனி இருக்கத்தானே செய்யும், அதை நம்மளால கேட்க தெரியாது. இதெல்லாம் நீங்க தான் நடுவர்களை கேட்கணும். எங்க இன்னைக்கு பல்லு இல்லாத பாட்டியை கூட பார்த்துடலாம், செல் இல்லாத பாட்டியை பார்க்க முடியுதா? ஒய்ஃப் இல்லாம கூட இன்னைக்கு மனுஷன் இருந்துடலாம், ஒய்ஃபை இல்லாம இருக்க முடியுதா? கை தட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். இல்ல அவர் ஏன் கை தட்டுறாருன்னா ஒய்ஃபைனா ஈஸியா கனெக்ட் ஆகுது, ஒய்ஃப் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. புதுமையை வரவேற்கணுங்க, புதுமையை வரவேற்றாதான் புதுசு புதுசான விஷயங்கள் முளைக்கும். படத்துல கூட எடுத்துக்கோங்க, கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் வந்துச்சு, அது எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அதுல ஒரு அருமையான ஒரு வரி வந்திருக்குங்க, விவசாயியோட கூட இருந்தா தான் வழி என்னன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை, விவசாயியின் வழி விவசாயியோட பார்த்தா தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, விவசாயிக்கு கூட ஒரு நாள் இருந்து பாருங்க விவசாயியின் வழி என்னன்னு புரியும்னு அந்த படத்துல சொல்லியிருப்பான். சொத்து பத்துனா என்ன தெரியுமா? உண்மையா சொத்து பத்து வச்சிருக்கவெல்லாம் பணக்காரன் இல்ல, யாரு சொந்த பந்தங்களோட இருக்கானோ அவன் தான் பணக்காரன் என்று கொடுத்திருப்பான் என்று சொன்னார். இப்படி புதுமை பல விஷயங்களை, நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றன. நல்ல விஷயங்களை வரவேற்போம் என்று சொல்லி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry